அனைவருக்கும் வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் நம்ம டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட் மூலமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, இண்டஸ்ட்ரியல் கோட்டானா என்ன, இதை பற்றி கொஞ்சம் தெளிவான விளக்கம் கொடுங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஜாயின் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பயன்கள் இருக்குது, ஸோ இது மூலயமா எங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோட்டா ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன் டிஎன்ஏயு. ஸோ டிஎன்ஏயில் இருக்கிற ஸ்பெஷல் ரிசர்வேஷன்லேயே இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாத்துக்குமே கட் ஆஃப் லெவல் ரொம்பவே அதிகமாக வேணும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 185 எபோ 184 எபோ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் மற்ற ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் போய் ஜாயின் பண்ண முடியும் கவர்மெண்ட் காலேஜஸில். பட் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 130 140 எபோ இருந்தாலே போதும், நீங்கள் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் அதாவது டிஎன்ஏயோட மெயின் கேம்பஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக முடியும். அப்படி என்ன சார், எப்படி பாசிபிலிட்டி இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மூலயமா நம்ம ஈஸியாக போயிட்டு கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ண முடியும்? ஏன்னா கவுன்சிலிங்கில் நீங்கள் போகிறீங்க, ஜென்ரல் கவுன்சிலிங்கில் போகிறீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 190 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிஎன்ஏயு மெயின் கேம்பஸ் கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 140 130 இருந்தாலே போதும்னு சொல்கிறீங்களே, எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேட்டாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனோட இம்பார்ட்டனே அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் அப்ளிகேஷன் நம்ம போடும்பொழுது இதுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா நம்ம அப்ளிகேஷன் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா நம்ம அப்ளிகேஷன் போடும்போது இதில் வர அப்ளிகேஷன்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் நிறைய பேருக்கு அப்ளை பண்ண தெரியாது, அப்ளை பண்ணவும் மாட்டாங்க. ஸோ 10 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவில் ரொம்பவே ப்ராப்பராக நம்ம அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கோயம்புத்தூர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ரெகுலரா. ஓகேங்களா? எவரி இயர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸும் நான் காமிக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் தான் ஜாயின் பண்ணணும், எனக்கு கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த கோட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் கூட. ஸோ இதுக்கும் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால சேர்றதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற முதல் தப்பே வந்து நமக்கு கட் ஆஃப் லெவல் கம்மியாக இருக்குது, இமீடியட்டாக நம்ம போயிட்டு டாப் அஃபிலியேட்டட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே தப்பு பண்ணுற முதல் விஷயம் எல்லா பேரண்ட்ஸும் இதுதான். ஸோ முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிற டாப் அஃபிலியேட்டட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே உங்கள் நோட் பென் இருந்தால் எடுத்து நோட் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் டாப் அஃபிலியேட்டட் காலேஜஸ் டாப் 5 அஃபிலியேட்டட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபா பர் இயர். அப்போ 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் ரூபா உங்களுக்கு ஒரு பிரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கு ஆகும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ஆல்மோஸ்ட் டொனேஷன் கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 20 lakhs கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த பிரைவேட் காலேஜில் படிக்கிறதுக்கே ஆகுது. அதை நீங்கள் அந்த லெவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் கோயம்புத்தூரில் வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இதில் ஸ்பெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs வந்து நீங்கள் டிடி எடுக்க போகிறீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும், ஜஸ்ட் 30,000 பர் செமஸ்டர் உங்களுக்கு செலவே ஆகும். ஸோ நிறைய பேரண்ட்ஸ் இது தெரியாமல் என்ன பண்ணுறீங்க, எல்லாருமே போயிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா பிரைவேட் காலேஜஸில் போய் அட்மிஷன் பண்ணுறீங்க. அந்த தப்பு கட் ஆஃப் கம்மியாக இருக்குன்னு அந்த தப்பை பண்ணாதீங்க. கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் உங்களால் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸில் இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா படிக்க முடியும். இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலயமா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு கோயம்புத்தூர் வாங்கி தரத்துக்கு எல்லா சப்போர்ட்டும் நம்ம கேரியர் கைடன்ஸ் சென்டர்லேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ கிளியராக நம்ம என்ன பார்க்கலாம்னா இதில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இண்டஸ்ட்ரியல் கோட்டாவோட ரேங்க் லிஸ்ட்டு நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது
டிஎன்ஏயோட ப்ரௌச்சர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டான்றது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ரிசர்வேஷன். டிஎன்ஏ கவுன்சிலிங்லேயே தான் பண்ண போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலியமா மேனேஜ்மெண்ட் கோட்டா மாதிரி நம்ம பணத்தை எங்கேயோ கொண்டு போய் கொடுக்க போகிறோம், யார்கிட்டயோ போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. இது ஒன் ஆஃப் த கவுன்சிலிங். டிஎன்ஏவில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் இந்த கோட்டா மூலியமா போகும்போது. இது த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டாலே நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத தெளிவா டிஎன்ஏயோட ப்ரௌச்சர்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்க பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சோ அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் த இண்டஸ்ட்ரி ஷுட் என்டர் எ எம்ஓயு. நம்ம கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா போகும்போது இண்டஸ்ட்ரியும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து டீன்ட்ட எம்ஓயு வந்து சைன் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த நான் ரீஃபண்டபிள் ஏபிசி மெம்பர்ஷிப் ஃபீஸ் 12 lakhs. ஓகேங்களா? முக்கியமே இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் சீட்டு கிடைச்சிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்க 12 லட்சம் ரூபாய் வந்து டிடி எடுத்து கொடுக்கணும். டிஎன்ஏயு டீன் அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ டீன் பேர்ல நீங்க வந்து டிடியா எடுத்து கொடுக்கணும் 12 லட்சம் ரூபாய் அட் த டைம் ஆஃப் ஜாயினிங். ஸோ ஜாயினிங் அப்பதான் நீங்க கொடுக்கணும். எடுத்த உடனே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் போடும் போதும் கிடையாது, ரேங்க் லிஸ்ட்டும் கிடையாது, கவுன்சிலிங் நடக்கும் போதும் கிடையாது. உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 12 லட்சம் ரூபாய் டிடி எடுத்து நீங்க காலேஜுக்கு கொடுக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இதை சொல்றேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட் மாதிரி யார்ட்டையோ போயிட்டு 12 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க போறோமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க டீன் பேர்ல தான் எடுத்து இந்த டிடியை நேரா டீன் கையில தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது பாத்தீங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ப்ரௌச்சர்ல நம்ம கிளியரா எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர், ஓகேங்களா? கோயம்புத்தூர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 65 சீட் வந்து கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ்ல இருக்குது. ரொம்பவே முக்கியம், இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதுரை, ஓகேங்களா? ஸோ மதுரையில 40 சீட்ஸ் இருக்குது. கிள்ளிக்குளம்ல பாத்தீங்கன்னா 15 சீட்ஸ் இருக்குது. கிள்ளிக்குளம் அடுத்து பாத்தீங்கன்னா திருச்சியில பாத்தீங்கன்னா 25 சீட்ஸ் இருக்குது. டோட்டலா பாத்தீங்கன்னா ஸோ 145 சீட்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரி கோட்டா மூலமா நமக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் இருக்கு. ஸோ முக்கியமே நமக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் எல்லாருமே எதிர்பார்க்குறது. நெக்ஸ்ட் மதுரை, ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர்ல மட்டும் 65 சீட் இருக்குது. உங்களுக்கு மதுரையில் பார்த்தீங்கன்னா 40 சீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரோட நம்ம ரேங்க் லிஸ்ட் கிளியரா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் எல்லாருமே கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? லாஸ்ட் இயரோட ரேங்க் லிஸ்ட் தான் இது. ஸோ 2023-24 ரேங்க் லிஸ்ட். ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம். டோட்டலா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸோ 80 மெம்பர்ஸ் தான் நமக்கு அப்ளிகேஷனே போட்டிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 65க்குள்ள வந்தாலே என்ன கிடைக்கும்? கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் கிடைக்கும். 65க்குள்ள வரத்துக்கு உங்களுக்கு கட் ஆஃப் லெவல் எவ்வளோ இருந்தால் போதும்? 130 இருந்தாலே போதும். இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே சொல்லிட்டு இருந்தேன். கட் ஆஃப் லெவல் 130 இருந்தாலே போதும், உங்களுக்கு கோயம்புத்தூர் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 117க்குலாம் இந்த எல்லோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே நாங்கள் டாக்டர் டிகே அக்ரி எக்ஸ்பர்ட்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா கோயம்புத்தூர் எடுத்து கொடுத்தோம். லாஸ்ட் இயர் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுல வரவே இல்லை. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 117க்கே நாங்கள் கோயம்புத்தூர் லாஸ்ட் இயர் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லெவலுக்கு எஃபோர்ட் எடுத்து நாங்கள் 117க்கு என்ன கேம்பஸ்? கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் த்ரூ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறோம் இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா, ஸோ இந்த லெவலுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக நமக்கு வந்து கிடைக்குதா, எப்படி பாசிபிள் இருக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா நமக்கு கோயம்புத்தூர் மெயின் கேம்பஸ் கிடைக்குது. ஒரு பிரைவேட் காலேஜில் ஜாயின் பண்ணுற ஃபீஸை விட கம்மியாக நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஜாயின் பண்ண முடியும்னா யாரெல்லாம் நீங்கள் வந்து பிரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற தப்பு, அந்த தப்பை இதுக்கப்புறம் யாரும் செய்யாதீங்க. ஸோ உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது இதை பத்தி ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட ஃபோன் நம்பர் எடுத்து இமீடியட்டா கால் பண்ணி இதை பத்தி இன்னும் டவுட்ஸ் இருந்தா கேட்டுட்டு இமீடியட்டா இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா ஜாயின் பண்றதுக்கு எல்லாருமே யோசிங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்கள் சொந்த ஊர் கோவில்பட்டி. எங்கள் பொண்ணு 2வது பொண்ணுக்கு காலேஜில் சேர்க்கறதுக்கு அக்ரிகலுக்காக அலைஞ்சோம். அப்போது என் நண்பர் மூலியமாக திலீப் குமார் சாரை அறிமுகம் கிடச்சிது. அவர் மூலியமாக கான்டாக்ட் பண்ணி பிஎஸ்சி அக்ரி மதுரையில் என் பொண்ணு இப்போ அங்கே படிக்கான். அவர் மூலியமாக அணுகுனதில் நல்ல முறையில் கடைசிக்கு இருந்து செஞ்சு நம்பிக்கையாக கொடுத்தாரு. அவரை வந்து நம்பலாம், நம்பிக்கைக்கு கரெக்டாக இருக்கார். ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் விஜயகுமார். நான் வந்து திருச்சி சொந்த ஊர். நான் லேப் டெக்னீஷியன்.
பிளட் பேங்க் டெக்னீஷியனாக இருக்கேன். ஒய்ஃப் வந்து ஸ்டாஃப் நர்ஸுங்க. என் பையன் வந்து இதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காப்புல கோயம்புத்தூரில். சரிங்களா? எங்களுக்கு இந்த ஷீட்டை வாங்கி கொடுத்தவர் வந்து சார் பேர் வந்து டாக்டர் திலீப் குமார், பிஹெச்டி முடிச்சிருக்காரு அக்ரிகல்ச்சரில். இவரை வந்து எங்களுக்கு வந்து அறிமுகம் எப்படி ஆனார்னா, யூடியூப்பில் தான் யூடியூப்பில் தான் அவரோட வீடியோ பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணோம். நம்பர் கொடுத்துருந்தாரு, கான்டாக்ட் பண்ணோம், சொன்னோம். அப்புறம் அவர் சொன்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாம் டைமுக்கு நம்ம +2 எழுதும்போது எழுதிட்டு அந்த டைமில் வந்து கான்டாக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அவர் கேட்குற மார்க்கு அந்த டீட்டெயிலு எல்லாம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் நீட்டாக எங்களுக்கு ஷீட் வாங்கி கொடுத்துட்டாரு. அதனால் நீங்களும் அவரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பசங்களுக்கு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேர்க்கணுன்னா முழு மூச்சாக இருந்து கைட் பண்ணி உங்களை கடைசி வரைக்கும் இருந்து நல்லபடியாக அட்மிஷன் வாங்கி கொடுப்பாரு. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ஏன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவரோட பர்சனல் நம்பரு அவரோட நம்பர் 2 நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் கொடுக்குறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். ஷீட்டு கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவாரு. சரிங்களா? இதில் எந்த சந்தேகமும் வேணால் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான்லாம் போன வருஷம் இந்த டைம்லாம் வந்து பயங்கர டென்ஷனில் இருந்தேன். என்னடா இது, நம்ம 2 பேருமே இங்கே இருக்கோம், எப்படி கான்டாக்ட் பண்ணி எந்த காலேஜில் எப்படி ஷீட் வாங்க போகிறோன்னு தெரியலையே, இதுக்காக நம்ம எப்படி அலைய போகிறோம் என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஆனால் அதெல்லாம் வந்துட்டு ஒரு சின்ன டென்ஷன் கூட கொடுக்காம எங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. கடைசி வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் எங்கள் கூட நின்று பையனை அட்மிஷன் போட்டு முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ கூட கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பையன் எப்படி படிக்கிறான், இது ஹாஸ்டல்லாம் செட் ஆகிடுச்சா, என்ன ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு யார் கேட்பா சொல்லுங்கள். நம்ம ஷீட் வாங்கி கொடுத்தோமா, நம்ம வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு போகாமல் இப்போயுமே வந்து அவர் கான்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாருன்னா நீங்கள் அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன்னு. சரிங்களா? அதனால் நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஷீட் வாங்கி கொடுத்துருவார். நன்றி, பாய், வணக்கம். வணக்கம், நான் நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன். எங்கள் பாப்பா பிஎஸ்சி அக்ரி தான் படிக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் ஃப்ரெண்டு மூலயமா திலீப்குமார் சார்னுடைய யூடியூப் சேனல் தெரிஞ்சுது, அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம் நாங்கள். அப்புறம் சாரை காண்டாக்ட் பண்ணும்போது எல்லா விதமான ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணாங்க. அட்மிஷன் முடிகிற வரைக்குமே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் நம்ம கோயம்புத்தூர் காலேஜ்லேயே எங்களுக்கு சீட்டும் கிடச்சிது. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் பாப்பாவும் ஹாப்பியாக படிக்கிறாங்க. எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார்.